தெய்வானையுடன் தன் திருமணத்தை முடித்த பெண் முருகனின் உள்ளத்தில் இன்னும் ஒரு ஆழமான புலம்பல். அது காதலின் புலம்பல். வள்ளி என்ற மலைச்சிறுமிக்காக. அவள் பெயர் வள்ளி. மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண். காட்டில் மான் காக்கும் அவள் மனதில் ஒரே எண்ணம், முருகனை பார்க்கணும். அவளது கண்களிலிருந்த அன்பையறந்த முருகன் அவளை சோதிக்க முடிவு செய்தார். முதலில் வேட்டைக்காரன் வேடத்தில் வந்தார். வள்ளியிடம் பேச முயன்றார். ஆனால் அவள் பயந்தாள். அடுத்து முருகன் ஒரு முதியவனாக மாறி வந்தார். ஆனாலும் வள்ளி தன் மனதை திறக்கவில்லை. அப்போது முருகன் தன் வேலின் சக்தியால் விநாயகரை அழைத்தார். அவர் ஒரு யானையாக அவளை பயமுறுத்தச் சொன்னார். அந்த பயத்தில் வள்ளி முருகன் மடியில் ஒடிந்தாள். அப்போதான் அவர் தன் உண்மையான தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினார். அவளது கண்கள் கலங்கின, மனம் மயங்கின. அவள் சொல்ல முடிந்தது முடிய வார்த்தை, என் முருகா. அவ்வாறு வள்ளியும் முருகனும் இணைந்தனர். அது காதலாக இருந்தாலும் அதில் தெய்வீகம் கலந்திருந்தது. தெய்வானை அருளின் வடிவும், வள்ளி அன்பின் வடிவும், முருகன் இரண்டையும் இணைத்த தெய்வம். இன்றும் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து காட்சியளிக்கும் ஒவ்வொரு ஆலயமும் அன்பும் பக்தியும் ஒன்றாக நிற்கும் அடையாளம். ஓம் முருகா. இந்த தெய்வீக காதலை உணர்ந்தீர்களா? ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.